அனைவருக்கும் வணக்கம். இந்திய தேசத்தில் இருக்கின்ற அனைத்து சகோதரர்களுக்கும் என்ற பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். செபாஸ்டியன் சுசேராஜ், மதுரை. இன்று எங்களுடைய செயற்குழு கூட்டம், அதாவது ஆதி கிறிஸ்தவர் கூட்டமைப்பு, கத்தோலிக்க இறைமக்கள் மாமன்றம், கிறிஸ்தவர் விழிப்புணர்வு இயக்கம், இவைகளினுடைய கூட்டமைப்பினுடைய செயற்குழு கூட்டம் ஒன்று இன்றைக்கு நடைபெற்றது, இன்று காலை. அந்த கூட்டத்தில் சில முக்கியமான தீர்மானங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம். அதில் முக்கியமாக இந்த எஃப்சிஆர்ஏ என்று சொல்லப்படுகின்ற வெளிநாட்டு நிதி உதவி ஒழுங்காற்று சட்டம், அந்த ஒழுங்காற்று சட்டம் அந்த மசோதாவை ஒன்றிய அரசு திரும்ப பெறணும்னு சொல்லி சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றி இருக்கின்ற மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்த கட்டமாக மிக முக்கியமான விவாத பொருளாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது மோகன் சி லாசரசனுடைய பேச்சு. இயேசு விடுவிக்கிறார், 4 மாவடியினுடைய இயேசு விடுவிக்கின்றார் நிறுவனத்தினுடைய ஊழியர். அவர் ஒரு நிறுவனர், அந்த நிறுவனத்தினுடைய நிறுவனர் இயேசு விடுவிக்கிறார். மோகன் சி லாசரஸ் எப்பயுமே ஒரு வில்லங்கமாக பேசக்கூடிய ஒருத்தர். அவர் ஜெபத்தை மட்டுமே பார்த்துட்டு போயிருந்துருக்கலாம். ஆனால் எதுக்கு இப்படி ஒரு கருத்தை இவர் சொல்லியிருக்கிறார் அப்படின்றது எங்களுக்கு ஒரு குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் அப்படின்னு சொல்றது ரொம்ப ஒரு இது இருக்குது. ஏன்னா நம்ம தேசம் இந்தியா பல மொழிகளை உடையது, பல மதங்களை உடையது. பல மதங்களையும் மொழிகளையும் பேசிக்கூடிய மக்கள் வச்சுக்கிறாங்க. எல்லோரும் சகோதரத்தன்மையோட வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஆனால் அவருடைய பேச்சு ஒரு கண்டிக்கத்தக்கவான பேச்சாக இருக்கின்றது. என்ன மாதிரியான பேச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவர் ஒரு பாதிரியார் கிடையாது, ஒரு பாஸ்டர் தான். அவர் ஒரு பாதிரியார் கிடையாது, ஒரு பாஸ்டர். அவரை பாஸ்டர் தான் சொல்லணும், ஊடகங்களாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி. அப்புறம் எஃப்சிஆர்ஐ சட்டத்தை பற்றி அவர் கூறும்போது திருப்பி இந்திய அரசாங்கத்தை ஆள்வது கர்த்தர் தான் ஆள்றாரு. இந்திய அரசாங்கத்தை ஆள்றது கர்த்தர் ஆள்றாரு, எம்பிக்கள் அல்ல, இந்தியாவை ஆள்வது கர்த்தர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாசகத்தையே திரும்ப சொல்றார். அவர் ஒவ்வொரு சில விஷயங்கள் சொல்வதை நாங்கள் உடன்படுறோம். நிறுவனங்கள் கல்வி நிறுவனங்களை ஒன்றிய அரசு கையகப்படுத்த போது ஒரு தனிநபரை ஒருத்தரை நியமித்து அதை ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் அவங்களுக்கு கீழே கொண்டு போக போகுது அப்படின்ற கருத்துக்களை நாங்கள் கட்டாயமாக அதை வரவேற்கிறோம். ஆனால் ஒரு நம்பிக்கைக்குரிய நாம இந்தியர்கள், நாம இந்திய தேசத்துல வாழக்கூடியவங்க, நாம இந்தியாவினுடைய இந்திய இறையாண்மைக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கும் நாம தான் முக்கியமான வேரூன்றி காலாக நடைபெற்று கொள்கிறோம். ஒட்டுமொத்த கிறிஸ்தவ சமுதாயமே இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு முக்கியமான பங்கு இறையாண்மையுடைய பங்கு இருக்காது. இந்த நேரத்துல இவர் இந்தியாவை ஆள்வது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்றது பரலோக ராஜ்யம் மட்டுமல்ல, இருக்கின்ற விண்ணையும் மண்ணையும் படைத்து அந்த இருக்கிற உயிர்களை எல்லாத்தையும் படைத்தவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துன்றதை ஏற்றுக்கொண்டுதான் கிறிஸ்தவ மதத்தை அனைவரும் தழுவிக்கிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம். இந்தியாவை மட்டும் ஆள்வது கர்த்தர் தான் ஆள்றாரு. ஆனா பிஜேபி கவர்மெண்ட் ஆளல, ஆர்எஸ்எஸ் காரன் தான், பிஜேபி கவர்மெண்ட் எம்பிக்கள் யாரும் ஆளல அப்படின்ற கூற்று அவங்க கிட்ட நம்மளை பக்கத்துல கொண்டு போக விடாது. மீண்டும் மீண்டும் அவங்க நமக்கு எதிராக தான் திரும்பணும் அப்படின்ற போக்கை தான் கடைபிடிக்கணும். இவருக்கு சரியான ஒரு அரசியல் பார்வை, அரசியல் நோக்கோட பேசக்கூடிய தன்மை இல்லைன்னா தயவு செய்து இனிமே எந்த விதமான பேச்சுமே இவர் பேசக்கூடாது. ஏன்னா ஒரு கருத்தை பற்றி சொல்லும் பொழுது எஃப்சிஆர்ஐன்றது ஆரம்ப காலம் கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு முன்னாடியே கொண்டு எல்லாரும் அதை வன்மையா கண்டிச்சுக்கிட்டு இருக்கும் போது இவர் என்ன பண்ணாரு, இவர் அப்ப சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இருந்தார். அப்ப எதுவுமே பேசல. பட் இவங்க பாராளுமன்றத்துல போயிட்டு அந்த மசோதாவை தாக்கல் பண்ண போறோம் அப்படின்னு சொன்ன உடனே இங்க இவர் அனைவரும் கூடி ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, பரலோகத்துல அவருக்கு ஜெபம் பண்ணுங்க, இந்தியாவை ஆள்றது கர்த்தர் ஆள்றாரு, இந்தியாவில் இருக்கின்ற நிறுவனங்கள் அனைத்தும், கல்வி நிறுவனங்கள் அனைத்தும் கர்த்தருக்கு சொந்தம், எல்லாம் சொந்தம் அப்படின்னு பேசுறது ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களுடைய குரல் அல்ல. இதை தயவு செய்து இந்திய தேசத்தில் இருக்கின்ற அனைத்து சகோதர சகோதரிகளும் தெரிஞ்சுக்கணும். இவருடைய தனிப்பட்ட கருத்து, அது கிறிஸ்தவத்தினுடைய கருத்து அல்ல. தொடர்ந்து பேசுறோம். அதாவது அவருடைய தனிப்பட்ட கருத்து அது கிறிஸ்தவத்துல இந்தியாவில் இருக்கின்ற ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களுடைய கருத்து அல்ல. இவர் இப்படி பேசுறது மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இப்படியெல்லாம் பேசக்கூடாது. இப்படி பேசினா முதல்ல கிறிஸ்தவத்தில் இருக்கின்ற முக்கிய நோக்கமே அன்பு தான்.
அன்போட பேசி அன்போட இதை விட்டுட்டு அவர் வந்து அதை என்ன செஞ்சிருக்கணும் அவரு, இவர்கள் மனம் திரும்புவதற்காக நீங்கள் அனைவரும் ஆண்டவராய கர்த்தராய இயேசு கிறிஸ்துவிடம் ஜெபியுங்கள் அந்த நேரத்தில் சொல்லியிருந்தாருன்னா அது ஒரு நல்ல வார்த்தை. இது என்ன சொல்றாரு, இந்தியாவை ஆள்வது கர்த்தர், இந்தியாவில் எம்பிக்கள் ஆளவில்லை, இந்த அரசாங்கம் ஆளவில்லை. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றாரு, சாத்தான்கள், இந்த அரசாங்கத்தில் இருக்கின்ற சாத்தான்களினுடைய சாத்தான்களினுடைய சூழ்ச்சியை நாம் அனைவரும் முறியடிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி அவர் கொண்டு வர்றாரு. எஃப்சிஆர்ஐ சட்டத்திருத்த மசோதாவை குறித்து அனைத்து திருச்சபைகளுமே வந்து அமைதியாக தான் போயிட்டு இருக்கு. யாரும் வந்து ஓங்கியெல்லாம் குரல் கொடுக்கல. இன்ன வரலும் யாரும் ரொம்ப பகிரங்கமான குரல் கொடுக்கல. பால் தினகரன் போறாரு வர்றாரு, எல்லாரும் போய் பேசுறாங்க வைக்கிறாங்க. ஏன்னா கத்தோலிக்க திருச்சபையில இருந்தும் போறாங்க வர்றாங்க, எல்லாரும் பேசுறாங்க. பட் ஓங்கி யாருமே இது வரலும் எந்த விதமான குரலும் கொடுக்கல. அவங்களும் இந்தியா அரசாங்கத்தினுடைய சார்ந்தவங்களும் வந்து எல்லாத்தையும் பார்ப்பாங்கல்ல, ஒன்றிய அரசு இவங்க என்ன செய்றாங்க, கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்கிறாங்க, இந்த நிலைமையை வந்து எப்படி கையாளுறாங்க அப்படின்றத அவங்களும் பார்ப்பாங்க இல்லையா. ஒட்டுமொத்தமா நீங்க பகிரங்கமா எதிர்த்தா தான் ஒவ்வொரு பிரிவா நீங்க போய் பிரிஞ்சு பிரிஞ்சு போய் ஒவ்வொருத்தருமே போய் இந்த எம்ஜிஆர்ஐ சட்டத்தை வந்து நாங்கள் கண்டிக்கிறோம், இது மசோதா பாஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத மாதிரியான பேசி சொல்லிட்டே இருந்தோம்னா ஒன்றிய அரசும் வந்து ஆகா இது நல்லா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறாதா. இன்னொன்று, ஒன்றிய அரசை வந்து வன்மையான கண்டிக்கலாம் கிடையாது. சாத்தான்கள்ன்ற பேச்செல்லாம் அவங்கள வந்து கூடவே கூடாது. அவங்கள வந்து மிகப்பெரிய தவறு அது. சாத்தான்கள்ன்ற பேச்சு அவங்ககிட்ட வந்து நாம வந்து ஒரு கிறிஸ்தவர்கள், நாம் அனைவருமே வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினால் ரட்சிக்கப்பட்டவர்கள். இவர் வேணா இந்து மதத்திலிருந்து வந்திருக்கலாம், ஆனால் நாங்களாம் வந்து பார்ன் கிறிஸ்டின்ஸ். நாங்களாம் வந்து பிறவியிலே, அதாவது பரம்பரையா கிறிஸ்தவர்களாக வந்தவர்கள். எங்களுக்கு வந்து அன்பு காட்ட மட்டும்தான் தெரியும். அராஜகம் பண்றதுக்கோ சண்டை போடுறதுக்கோ மற்ற விஷயங்களுக்கெல்லாம் தெரியாது. அதனால இவரோட அன்னைக்கு அந்த ஜப கூட்டங்கள்ல கூடியிருந்த மக்கள் அனைவர்கிட்டையும் ஒரு கருத்தை சொல்றேன். தயவுசெய்து வந்து அந்த அந்த மக்கள் வந்து இந்த கருத்தை வந்து உள்வாங்கிக்கணும். என்னன்னா, மனம் திரும்புறதுக்காக ஜெபிக்கலாமே ஒழிய ஒருத்தரை சாத்தான்னு சொல்லக்கூடாது. இந்திய தேசத்தை ஆள்றது வந்து கர்த்தர்னு சொல்லக்கூடாது. எம்பிக்கள் அல்ல, இந்திய தேசத்தை ஆள்பவர்கள் கர்த்தர். இது வந்து மிகப்பெரிய சூழ்ச்சி அப்படின்ற வார்த்தைகள், பெரிய பெரிய வார்த்தைகள்லாம் போட்டு கிறிஸ்தவர்களுக்கும் இந்துக்களுக்கும் வந்து பகைமையே மூட்டக்கூடாது. இப்பயே வந்து நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுடைய பிரசாதம் மதம் சார்ந்த தோழர்கள் அனைவரும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க, என்ன இப்படி பேசுறாரு, இதெல்லாம் நல்ல விஷயமா, கர்த்தர் தான் இந்தியாவை ஆள்றாரா, அப்ப எங்க கடவுள் ஆளலை அப்படின்ற பேச்சுக்கு நாம இடம் கொடுக்க கூடாது. அதுதான் ஒரு முக்கியமான மத போதகரினுடைய கடமை. அந்த கடமையை வந்து இவர் மீறார். இவருக்கு வந்து பேச தெரியலனா தயவு செய்து அரசியல் விஷயங்கள்ல தலையிடாம எந்த விதம் இல்லாம ஜபத்தை மட்டுமே முறையா வழிபாடு கொண்டு போனோம். ஆதி கிறிஸ்தவர் கூட்டமைப்பின் சார்பாகவும் எங்களுடைய கிறிஸ்தவர் விழிப்புணர்வு இயக்கத்தின் சார்பாகவும் கத்தோலிக்க இறைமக்கள் மாமன்றத்தின் சார்பாகவும் இதை வந்து நாங்கள் வந்து வன்மையா வந்து கண்டிக்கிறேன். உண்மையிலே அவருடைய பேச்சை வந்து அவர் வந்து வாபஸ் பெறணும். அவருடைய பேச்சை வந்து இது வருத்தம் தெரிவிக்கணும். அப்படி இல்லாத பட்சத்துக்கு நிச்சயமாக அவர் மீது வந்து முறைப்படி வழக்கு தொடர்வோம். அவர் எங்கேயுமே ஜெபம் பண்ணக்கூடாது, ஜெபம் பண்ண விடாத அளவுக்கு எங்களுடைய வழக்கு வந்து இருக்கும். அடுத்த கட்டமான போராட்டங்களும் கையில் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஏன்னா இது வந்து மிகப்பெரிய பிரிவினையை உண்டாக்குது. இந்துக்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இடையே மிகப்பெரிய பிரிவினை உருவாக்குது. எல்லா பேருமே பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் நாங்களாம் எதிரானவர்கள் தான். பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் எதிரானவர்கள்னா அவங்களுடைய கொள்கைக்கு எதிரானவர்களை தவிர அவர்களுக்கு நாங்கள் எதிரானவர்கள் கிடையாது. அவர்கள் வந்து ஒட்டுமொத்தமா இந்திய தேசத்தில் இருக்கிற அத்தனை பேரும் ஓட்டு போட்டு தான் இந்தியாவில் வந்து ஆண்டுகிட்டு இருக்கான். அப்படின்றப்போ நம்மளுடைய விசுவாசம், நம்மளுடைய நம்பிக்கை கர்த்தர் ஜீசஸ் இயேசு கிறிஸ்து, நம்மளுடைய நம்பிக்கை நம்மளோட இருக்கணும். அதை விட்டுட்டு பிற நம்பிக்கை உடையவங்களை போயிட்டு அவங்கள வந்து குற்றம் சுமத்துவதும் சாத்தான் சொல்றதும் அது வந்து தவறான செயல். மோகன் சி லாசரஸ், இயேசு விடுவிக்கிறார் ஸ்தாபனத்தின் நிறுவனர் மோகன் சி லாசரஸ் இப்படி பேசியதற்காக வருத்தம் தெரிவிக்க வேண்டும். அவருடைய பேச்சுக்கு எங்களுடைய ஆதி கிறிஸ்தவர் கூட்டமைப்பின் கீழ் உள்ள அனைத்து இயக்கங்களும் வந்து வன்மையாக கண்டனத்தை இந்த நேரத்தில் பதிவு பண்றோம். ஏன்னா எஃப்சிஆர்ஐ சட்டத்திருத்த மசோதா முக்கியமான விஷயம் என்னன்னா, பாராளுமன்ற விவாத குழுக்கு தான் அனுப்பப்பட்டிருக்கே ஒழிய இன்னும் வந்து அது வந்து உள்ள வந்து பாஸ் ஆகலை. அதை முக்கியமா அவர் தெரிஞ்சுக்கணும். விவாத குழுவினுடைய வாதங்களையும் அதில் இருக்கக்கூடிய திருத்தங்களையும் அதில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய கருத்துக்களும் அங்க வந்து விவாதிக்கப்பட்டு அந்த கருத்துக்கள் அனைத்தும் நீக்கப்பட்டு அதற்கப்புறம் தான் மசோதா பாஸ் பண்ணணும். அதை தான் வந்து அரசாங்கம், ஒன்றிய அரசு வந்து செய்யறதுக்கு ரெடியா இருக்காங்க அப்படின்றத வந்து எங்களுக்கும் தெரியும். ஆனா இந்த நேரத்துல இவர் பண்றது வந்து ஒட்டுமொத்த திருச்சபையில இருக்கின்ற அனைவருக்குமே பின்னடைவை ஏற்படுத்தும்ன்றத இந்த நேரத்துல வந்து மிகுந்த வருத்தத்தோட தெரிவிச்சுக்கிட்டு அவருடைய பதிவுக்கு அவர் வந்து அந்த மாதிரி பேசினதுக்கு வந்து அவர் வருத்தம் தெரிவிக்கணும். இல்லை அப்படின்னு சொன்னா
நிச்சயமாக சட்டப்படி அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். அதை மீறி அதுவும் இல்லாம தொடர் முழக்க போராட்டங்களின் மூலமாக அவர் மீது வந்து கண்டனங்கள் தெரிவிக்கப்படும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் எங்களுடைய இந்த எஃப்சிஆர்ஏ சட்ட திருத்த மசோதாவை வந்து ஒன்றிய அரசு வந்து திரும்ப பெறணும், எந்த விவாதத்துக்கும் தான் திரும்ப பெறணும்னு சொல்லி தீர்மானம் நிறைவேற்றிய தமிழக முதலமைச்சர் மரியாதைக்குரிய எங்களுடைய அண்ணன் ஜோசப் விஜய் அவர்களுக்கு மீண்டும் எங்களுடைய கூட்டமைப்பின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். செபாஸ்டியன் ராஜ், தலைவர், ஆதி கிறிஸ்தவர் கூட்டமைப்பு, ஒருங்கிணைப்பாளர், கிறிஸ்தவ விழிப்புணர்வு இயக்கம், கத்தோலிக்க இறைமக்கள் மாமன்றம், மாநில தலைவர், தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய சிறுபான்மை பிரிவு. நன்றி. நிகழ்வுகளை உடன் செய்திகள் அறிய ஆர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், லைக் மற்றும் கமெண்ட் ஷேர் செய்யவும்.